பொதுவாக நீங்கள் சொல்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்க நினைக்காதவங்களுக்கு நம்ம டிஸ்அக்ரிமெண்ட் கூட ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக தான் தெரியும். நேர்மை இல்லாதவங்க என்றைக்குமே அவங்க செய்கிற தப்பை பொறுப்பேற்றுக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு ஃபீட்பேக் சொன்னால் கூட அதை அவங்க பர்சனல் அட்டாக்காக தான் எடுத்துப்பாங்க. செல்ஃப் அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு நம்மளோட சின்ன சின்ன பவுண்ட்ரிஸ் கூட பிட்ரேலாக தான் தெரியும். ஸோ இதனால் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோட பிஹேவியரு அதை அவங்க யாருன்னு தான் காட்டுது. உங்களோட சர்க்கிளில் உங்களுக்கு யாரு கூட ஒத்து போலன்னு வைங்களேன், உங்களோட எமோஷனல் மெச்சூரிட்டி லெவலுக்கு அவங்க இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் அவங்கள ப்ளேம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நம்மளும் ஒரு ஸ்டேஜில் அவங்க எந்த இடத்துலேருந்து தான் கடந்து வந்திருக்கோம். என்றைக்குமே க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டிலாம் தானாக வராது. நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளை ஒரு ஆளாக மாற்றி இங்கே நிற்க வச்சுருக்கு. எதுவுமே இங்கே தானாக வராது, நம்ம தான் சூஸ் பண்ணணும். அதனால் நீங்களே உங்களை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஆளாக மாறுங்க. நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்கள் ஆக்ஷனுக்கான அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்களே எடுத்துக்கங்க. அதே சமயத்தில் உங்களுக்கான பவுண்ட்ரிஸும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸில் நிறைய ப்ராசிங் க்ளவுட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதில் நீங்கள் உண்மையான மனுஷங்களையும் பார்ப்பீங்க.